ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா 4 விதமான சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கனாக்கா சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ஜூஸியாக, சாஃப்டாக, ஈஸியாக. வாங்க இன்றைக்கி சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமனவை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை புழிஞ்சு விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமே சிக்கன் நல்லா கலந்து வர்ற மாதிரி மசாலா நல்லா பிடிச்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டுங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. 2 ஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன், மிளகாய் எடுத்திருக்கேன், கசகசா 1/2 ஸ்பூன், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளவட்டமாக கட் பண்ணிவிட்டு இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வறுத்து நம்ம ப்ரௌன் கலர் மாறி வந்த உடனே நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது நம்ம அரைக்க போகிறோங்க. இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அதே பேனில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுந்து வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனவை அப்படியே உள்ளே சேர்த்துடுங்க. இது சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அது தண்ணி விட்டு வரும். இதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா விட்டு வந்துருச்சு. இது நல்லா கலந்து கொடுத்துருங்க. இன்னுமே ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இது அப்படியே நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா மசாலா, அதனால் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பிறகு நம்ம வறுத்து வச்ச ஆனியனும் சேர்த்து ஒரு சொத்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸிங் கொடுத்துருங்க. இதை மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பவுட்ரு, அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணலையே ஒரு 3 நிமிஷம் கலந்து கொடுங்க. இது நல்லா கலந்து கொடுத்துருங்க. கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழையில சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஜூஸியாக இருந்த ஒரு சிக்கன் ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது கூட பார்த்திங்கனாக்கா ஒயிட் ரைஸ்க்கு, ரசம் சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி இந்த சிக்கன் வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வறுத்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து கொடுத்துட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறையா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு கருவேப்பிலை ஃப்ளேவர் கொடுக்குற இந்த சிக்கன் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுந்து வந்துருச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடுங்க. இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா 4-5 முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 4-5 வரமிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்த உடனே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுந்து வர வரைக்கும் நல்லா கிளறி கொடுங்க. வெங்காயம் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா 2 பச்சை மிளகா கருவேப்பிலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது 3மே சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகணுங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். சிக்கனில் தண்ணி விட்டு வருங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இது நல்லா கலரி கொடுத்துருங்க. இது இன்னுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா சிக்கன் நல்லா வெந்து வந்து பாருங்கள், நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பவுடர், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலை வாசனையோடு நல்லா கமகமான இந்த சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்குங்க. கடைசியாக ஓப்பன் பேனில் ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த சிக்கனு. அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வித்தியாசமாக கருவேப்பிலை ஃப்ளேவரோட இந்த சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு சுவையில் சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தடில் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டுங்க. மசாலா ஊறி வரும்போது சிக்கன் நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பட்டை, கிராம்பு, கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இதை சேர்த்துட்டு நல்லா இதை போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுந்து வரட்டும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இது நல்லா ஆறி வந்தப்பறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தாக்கா 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வறுந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துருங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அரைச்சி சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு இதை அப்படியே கலரி கொடுங்க ஓப்பன் பேன்லேயே. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா, கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது இதோட டேஸ்ட்டு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்க போகிறது லெமன் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. வாங்க இன்றைக்கி இந்த லெமன் சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா. இது எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பரட்டி கொடுங்க. அப்படியே சிக்கன் நல்லா அந்த இதுலேயே ஜூஸியாக தண்ணி விட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விட்டு வந்துருச்சு. நான் இதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதோட கூட இது சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 கப் அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. இது நல்லா பரட்டி கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் தண்ணியில் நல்லா வற்றி வந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கனாக்கா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா பரட்டி கொடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னுமே 1 கப் அளவுக்கு நான் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, லெமன் தாங்க சூப்பரான இது ஒரு செம்மையான டிஷ்ஷுங்க இது. இது 1/2 லெமனவை இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. லெமன் சிக்கன், லெமன் கொரியாண்டர் சிக்கன் கூட சொல்லலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும், தோசைக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த 4 ரெசிபியும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.